Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 748 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி, பார்த்தரோமியோ கூட அந்த டிசைர் 3 பேருமே பூமியே பொளந்து உள்ளுக்குள்ள வந்து விழுந்தாங்கல்ல. அங்க பார்த்தா ரயில்வே டிராக்ஸ் அது இதுன்னு நிரம்பி போய் கிடக்குது. பார்த்தரோமியோக்கு நல்ல வேலை எதுவும் ஆகல. எந்திரிச்சு சுத்தி முத்தி லூஃபியை தேடுவான். அவனோட தொப்பி மட்டும் தான் இருக்கும். ஐயோ தலை எங்க போயிட்டீங்க, உங்களை இப்படின்னா கோட்டை விட்டுட்டானே செத்துட்டீங்களேன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பான். ஏன்னா இதுக்கு கீழே இன்னும் குழி போகுது. கட்சியில பார்த்தா பையன் நல்ல வேலை குழிக்குள்ள எல்லாம் விழல. அங்கதான் இருப்பான். மேல பூரா கல்லா நிறைஞ்சிருந்தவன தெரியல. அப்புறம் மேல இருந்த கல்லெல்லாம் எடுத்து விட்டு அப்பாடா நீங்க உயிரோட இருக்கீங்க சந்தோஷம்னு சொல்லி அவன் தொப்பியை போட்டு விட்டுருவான். இவங்க கூடவே விழுந்த அந்த டிசைருக்குமே எதுவும் ஆகல. அவளோட பேட்டல் போட்ட பாப்பா கண்ணா பின்னு நொறுங்கி செதறி கிடக்கும். ஐயோ போச்சேன்னு புலம்பி தள்ளிட்டு பார்த்தரோமியோ கிட்ட எனக்கு இந்த ஸ்டார் ஹேட் வேணும்பா. இந்த நிலைமையில கூட அவன் தான் வேணும்னு ஒத்த காலில் நிக்கிறா பாத்தீங்களா. கேட்டவன இந்த வச்சுக்கன்னு தூக்கியா கொடுத்துருவான். செப்பல் சொல்லி அடிப்பேன். என்னானாலும் சரி நான் உன்னைய மன்னிக்கவும் மாட்டேன், ஸ்டார் ஹேட்டை உங்ககிட்ட கொடுக்கவும் மாட்டேன்பா. சோ இப்படி இவன் அவகிட்ட கத்திட்டு இருக்கும்போது லூஃபி அப்படியே மேல பார்த்துட்டு அடேங்கப்பா பயங்கரமான ஹைட்ல இருந்து வந்து விழுந்துட்டோம் போல அப்படின்ட்டு அப்படியே சுத்தி முத்தி பாப்பா. ஏகப்பட்ட ரயில்வே டிராக்ஸ் அதெல்லாம் எதுக்கு இருக்கு என்னன்னு ஒண்ணும் புரியல. அதே நேரம் போன பாட்டுல கையை காலெல்லாம் டயரா மாத்திட்டு ஆவலோன்னு ஒருத்தன் கிளப்பிட்டு வந்தான்ல, அவன் இப்ப நம்மளுகளை நோக்கி தான் தடக் 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 தடக்குன்னு வந்துட்டு இருக்கான். அதே நேரம் டிசையர் போனை நோண்டி பாப்பா ஒர்க்கே ஆகாது. சோ கம்யூனிகேஷன் டோட்டலாவே கட்டு. இவங்களை காப்பாத்த இப்ப பேக்கப்க்கு ஆளுங்க இல்லை. டிசையருக்காச்சும் இந்த பிளேஸ பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டா அவளுமே எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு இதை உன்னோட ஹெட் குவார்டர்ஸ் நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஆவலானுங்கிறவன் ட்ரெயின் சவுண்ட் ஒரு மாதிரி சவுண்ட் விட்டுக்கிட்டு உங்களை நோக்கி ரயில் கார் வந்து கொண்டிருக்கிறது, சீக்கிரமாகவே வந்து சேர்ந்து விடும், வாயை மூடிக்கொண்டு வெயிட் பண்ணவும்னு சொல்லி சல்லுன்னு வந்துட்டு இருப்பான். இது என்னடா புதுசா இருக்குதுன்னு எல்லாம் அப்படியே ஆப்போசிட்ல பாத்துட்டு இருப்பாங்க. அவன் சல்லுன்னு வருவான். இவனும் சில்வர் பைரட்ஸோட அலையன்ஸ் ஆமா. இவன் ஒரு டிராம்ப் மேன், ரோல் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன். ஆவலான் எக்ஸ்பிரஸ் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லுவானா. இவனை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டா இப்படி ஒருத்தனை டிசையர் கேள்விப்பட்டதே இல்ல. வேகமா வந்துகிட்டு இருக்கவன் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட பத்தி தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலுமே அவங்க கொல்லப்படுவாங்கன்னு சொல்லிட்டு வருவானா. அவியலுக்கு ஷாக்கா இருக்கும். ஆனா லூஃபி பார்த்துட்டு வாவ் இவன் சூப்பரா டிராவல் பண்ணி வர்றாமா, நம்ம பையலுக்கு சீரியஸ்னஸே இல்ல. அப்படியே பக்கத்துல வந்து லூஃபியை இடிக்க வரும்போது ஜஸ்ட்ல தள்ளி விட்டு பார்த்தரோமியோ காப்பாத்திடுவான். சரி போனவனாலலாம் ரிட்டர்ன் வர முடியாதுன்னு பார்த்தா அவன் அடுத்த ட்ராக்குக்கு ஜம்ப் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் வருவான். இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்து சட்டு புட்டுன்னு இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி அடிச்சு புடிச்சு 2 பேரும் லூஃபியை தள்ளிக்கிட்டு அந்த ட்ராக்லயே ஓடுவாங்க. அவன் என்னடா ட்ராக்ல எல்லாம் இப்படி ஓடக்கூடாது, பொறுமையா மெதுவா நடந்து போங்க, அப்பதான் என் கையில மாட்டி சாக முடியும்னு வில்லத்தனமா பேசிட்டு உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டாப்னு சொல்லி பாம்பை தூக்கி வீச ஆரம்பிச்சிருவான். அது பட்டால் வெடிச்ச உடனே லூஃபி பார்த்துட்டு டே விளக்கண்ணே அதான் உன்னால பேரியரை யூஸ் பண்ண முடியும்ல, அதை யூஸ் பண்ணுமா. எங்கத்த கையை தான் க்ளூவை போட்டு ஒட்டி வச்சிட்டானே, 2 வரலையும் கிராஸ் பண்ணி அந்த கெஸ்டரை பண்ணா மட்டும்தான் அவனால பேரியரை வர வைக்க முடியும். கையில கம் மூட்டிட்டு இருக்கிறதுனால முடியவே முடியாது. அந்த டைம் அந்த கிறுக்கு பைய 1 பாம் 2 பாம் போட்டா பரவாயில்ல, எக்கச்சக்க பாம்ப மலை மாதிரி நம்மளுக்கு மேல தூக்கிட்டு வீசுவானா. அது பட்டால் வெடிச்சு திருச்சு போய் இன்னொரு ட்ராக்ல விழுவாங்க. அந்த ட்ராக்ல லூஃபியை படுக்க போட்டு அவன் மேல ஓட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அதுக்குமே ரயில்வே ட்ராக்ல இப்படி பாலை உருட்டிக்கிட்டு அது மேல ஓடக்கூடாது, அது ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட்னு மறுபடியும் பாம்பை தூக்கிட்டு வீசுவான். நல்ல வேலை தப்பிச்சிருவாங்க. ஆனா அந்த ட்ராக் அப்படியே மேல இருந்து கீழே இறங்குது. ஒக்காமக்கா அதுலயுமே பேலன்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு சல்லுன்னு உருண்டு போவாங்க. லூஃபிக்கெல்லாம் கண்ணுல ரிங்கே வந்துருச்சு. அந்த அளவுக்கு வேகமா சுத்திட்டு போறாங்க. இந்த ட்ராக்கோட எண்டு எங்க இருக்குன்னே தெரியல, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. இதுல வேற பின்னாடி அவன் பாம்பை போட்டு உசுர வாங்கிட்டு இருக்கானா, சிக்கவே கூடாதுன்னு வெறிகொண்டு ஓடுவாங்க. அந்த டைமுக்கும் போது ரூட் 2 ட்ராக்கா பிரியும். எந்த சைடு போலான்னு டிசைட் பண்ணி ரைட் சைடுல அடிச்சு புடிச்சு போவாங்க. உடனே அவன் பார்த்துட்டு தப்பு பண்ணிட்டீங்களேப்பா, இனி உங்களுக்கு அடுத்த ஸ்டாப் நரகம் தான்ப்பா, என்ன சொல்ல வரான்னு பார்த்தா அது டெட் எண்டு. ஆஹா எடுத்த டெசிஷன் ஊத்திக்கிச்சேன்னு வாயை பழுதுட்டு இருப்பாங்க. லூஃபி பார்த்துட்டு உடனே ஸ்டாப் பண்ண சொல்லுவான். இதுக்கு மேல எங்கத்த ஸ்டாப் பண்றது, நீ தான்டா ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி அப்படியே அடிச்சு பிச்சுக்கிட்டு அதுல இருந்து தெரிச்சிருவாங்க. அவ்வளவுதான், தெரிச்ச போர்ஸுக்கு மேல இருந்து மறுபடியும் கீழே விழுவாங்க. அந்த நிலைமையிலயும் அந்த பார்த்தரோமியோ லூசு பையன் பாட்டி இந்த டைம்ல நான் என்ன பண்றது பாட்டி, கீழே விழுந்தேன்னா போயிரும் போல என் போட்டின்னு கதறிக்கிட்டே கீழே வந்து போத்துன்னு விழுவாங்க. அந்த டைம் அந்த ஆவலோனுக்கு பில்லு கால் பண்ணி ஸ்டார் ஹேட் எங்கன்னு விசாரிப்பான். கீழே விழுந்துட்டான். எப்படியாச்சும் அவனை கொண்டு வந்துரு, எனக்கு அவன் ரொம்ப முக்கியமா, அவனை புடிச்சிட்டுவான்னு சொன்னானே தவிர டிசையரை காப்பாத்தி கூப்பிட்டுவான்னு அவன் சொல்லவே இல்லை. அந்த டைம் டிசையரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு புடிச்சு பில்லு கிட்ட போய் இந்த மாதிரி ஸ்டார் ஹேட்டோட சேர்த்து மேல இருந்து எங்க சிஸ்டர் உள்ள விழுந்துட்டாங்க, அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு காலில் விழுந்து கதறுவாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் ஒரு யூனிட் அனுப்பி இருக்கேன், மத்தவங்களை காப்பாத்தாட்டியும் பரவாயில்ல, அவளை நான் கண்டிப்பா காப்பாத்திடுவேன். அதை நம்பி அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டிசையர் என்னோட ஃப்ரெண்டு, அவளை எப்படி நான் விடுவேன்னு
வில்லத்தனமா சிரிப்பான். எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு டைலாக் அடிச்சான். ஆனா அவளை பத்தி கேட்டா மட்டும் இப்படி போய் சொல்றான். பயலோட நடவடிக்கையில ஏதோ ஒண்ணு சரியில்லை. சரி இப்ப கீழே விழுந்தாங்களே நம்மளுங்க அவங்கள காட்டுறாங்க. நல்ல வேலை சாகல, எல்லாருமே நல்லபடியா தான் இருக்காங்க. என்ன அந்த கிறுக்கு மூதேவி, என்னப்பா கீழே விழுந்துட்டீங்களா? அங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன்பா. இப்ப இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்ல. நம்ம லூஃபியால இந்த பாலை பிரேக் பண்ண முடியல. ஏன்னா இது அந்த பில்லு கிரியேட் பண்ணது. அதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்க முடியாதாமா. பாத்ரோமியோ டிசைர் கிட்ட காட்டு கத்துவான். ஏன்னா பில்லுக்கு கீழே வேலை பார்க்கறவன் இவங்க ரெண்டு பேத்தையும் ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணா பரவாயில்ல, ஏன்னா இவனுக்கு வெளியாளுங்க. ஆனா அவன் டிசைரையுமே சேர்த்து தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணான். அதை சொன்னா அவ கேட்கவே மாட்டான். இல்லவே இல்ல, அவர் என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸை ஹர்ட் பண்ணவே மாட்டாருன்னு அடிச்சு பேசுவா. அட லூசுக்கு பிறந்த லூசு, நீ இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்கன்னு கொஞ்சம் ஒழுங்கா பாருன்னா அவளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நீ ஒரு துரோகி, நீ எல்லாம் என்கிட்ட இப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு கத்துவாளா. எது துரோகியா? அவனுக்கு ஒன்னும் புரியல. என்ன பார்த்து ஏமா துரோகிங்கிற, நான் என்ன பண்ணேன்னு கேட்பான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரு சத்தியம் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒன்னாதான் பெரிய ஆளா வரணும்னு. ஆனா நம்ம பையன் திடீர்னு நான் ஸ்டார் ஹேட்டுக்கு ஹெல்ப் பண்ணியே தீருவேன், அவரு தான் என் உயிர், அவரை எப்படியாச்சும் கிங் ஆஃப் த பைரட்டா ஆக்கணும்னு அதையே ஒரு கோலா வச்சிருந்தான். உடனே தான் அவ கடுப்பாயி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கடல்ல இறங்கிட்டா. உடனே அவனுக்கு ஷாக் ஆகும். எது ஃப்ரெண்ட்ஸோடயா? அப்ப நீ மட்டும் எங்க என்ன கிண்டிக்கிட்டு இருக்க, அவங்க எல்லாம் எங்கன்னு கேட்டா அப்படியே கடுப்பாயி அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு பயங்கரமா ஃபீல் பண்ணுவா. அவன் விடாம சொல்லுன்னு தான் சொல்லுவா. எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்ட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவா. ஆக்சுவலா என்ன மேட்டரா இருக்கும்னா இவங்க லேடிஸ் கூட்டம் மொத்தமும் பைக்ல சும்மா ஜம்முன்னு கடல்ல சுத்திட்டு இருந்திருப்பாங்க. அப்ப திடீர்னு ஒரு பெரிய சைஸ் மர்மமான கப்பல் பின்னாடி வந்து இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி காலி பண்ணிருச்சு. ஆத்தா தாண்டி கப்பல் வரத கூட கவனிக்காம இருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் சாக வேண்டிய ஆளுங்க தான். என்ன நான் சொல்றது, கிராண்ட் லைன்ல வந்து இருந்துகிட்டு இவ்வளவு அசால்ட்டா இருக்கலாமா முதல்ல? ஆக்சுவலா அந்த இடம் பூரா மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருச்சு, அதனால தெரியல. பட் இருந்தாலும் எப்பவுமே அலர்ட்டா இருக்கணுமா இல்லையா? சரி மொத்தத்துல எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளிட்டானுங்க. கடைசியில அந்த உடஞ்ச பீஸ்ல மேல ஏறி முக்கிட்டு இருந்தது ஒரு 4 பேரு. அவட்டையுமே சுத்தமா எனர்ஜி இல்ல, சாக போறான்னு முடிவே பண்ணிட்டான். அந்த டைம் தான் பில் என்ட்ரி கொடுத்து நல்ல வேலை உயிரோட இருக்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, ஏன் கூட வான்னு சொல்லி அவளையும் அவ கூட இருந்த இன்னொரு 3 பேரையும் சேர்த்தி காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருப்பான். அவனுக்கு இவளை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஈஸ்ட் ப்ளூல இன்ஃபேமஸான ஃபாஸ்டஸ்ட் ஃபீமேல் பைரட் ரேசர்னு கரெக்டா சொல்லுவான். அண்ட் உன்னைய மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு வேற சொல்லுவானா. அவ கம்ப்ளீட்டா மனசுடைஞ்சு போயிருப்பா. ஏன்னா அவ நம்பினவன் அவளை ஏமாத்திட்டான். அதான் பார்த்தோமியோ. இப்போ அவளோட ட்ரூப் கம்ப்ளீட்டா காலி, ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, பைக்கும் இல்ல. இதுக்கப்புறம் என்ன, என் கனவு எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்ணுவாளா. உடனே தான் அந்த பில் இருந்துகிட்டு கிவ் அப் பண்ணாத, நான் இந்த பைரட் யாராவையே ஆள முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நம்பிக்கையான சில பல ஃப்ரெண்ட்ஸுங்க தேவைப்படுறாங்க, அதுக்காக நீ என் கூட இரு. என்கிட்ட இருக்க அந்த பேட்டில் போட்டையும் நீ எடுத்துக்க. ஆனா அதை ஓட்டுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனா ரேசரான உன்னால அது முடியும். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளோட கனவை ஒன்னா நிறைவேற்றுவோம். என் கூட ஒன்னா ஜாயின் பண்ணிக்கிறியாமான்னு கேட்ட உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பசியில இருந்தவனுக்கு பாயாசம் கிடைச்ச மாதிரி ஓகேன்னு அவன் கூட ஜாயின் பண்ணிட்டான். அந்த கோட்டையில இருக்க மக்கள் எல்லாருமே பில்ல பயங்கரமா நம்புறவங்க. அப்படின்னா நீ லூஃபியை பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தியான்னு கேட்டா ஆமாம்பா. லூஃபி பார்த்துட்டு பரவாயில்லையே, நீங்களும் எங்களை மாதிரியே ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க போலன்னு சிரிப்பான். டேய் ஓவரா பேசிட்டு இருக்காதுன்னு பச்சையா திட்டுவா. பார்த்ரோமியோக்கு அந்த பில்லு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அவன் சொன்னா அவ கேட்கவே மாட்டான். இல்ல அவன் ஸ்டார் ஹேட்டை விட சூப்பர் கூல்னு சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது திடீர்னு அங்க யாரோ வருவாங்க, பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. என்னடான்னு பார்த்தா பல்கா பயங்கரமா ஒரு 4 பேர் வந்து நிப்பானுங்க. யாரா நீங்க, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டவுடனே அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிப்பானுங்க. போச்சு மாட்டிட்டாங்களா? சரி இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் எப்படி தப்பிச்சு மேல போனாங்க என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா. Yeah!